வெல்கம் டு டாக்டர் மைக்லேஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவில் சோர்வு, அதாவது தொழிலாளர்கள் வேலை செய்யும் இடத்தில் ஏற்படக்கூடிய சோர்வு, ஒரு இண்டஸ்ட்ரியல் செட்டிங்கில் ஹவு த ஃபெட்டிக் ஹேப்பன்ஸ், அதாவது இந்த மாதிரி சோர்வு ஏற்படுறதுக்கு என்ன காரணம். சோர்வு என்பது அதாவது தொழிலாளர்களுடைய தொடர்புடையது. அவர்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், அதாவது தொழிலாளர்களுடைய குணநலன்கள், சோர்ஸ் ஆஃப் ஃபெட்டிக், எங்கேருந்துலாம் சோர்வு எப்படியெல்லாம் வரும், அப்படி சோர்வு வந்ததுன்னா அது என்னெல்லாம் எடுத்து கொடுக்கும், அதுக்கு ஏன் சோர்வு வருது. சிலவங்களுக்கு சின்ன வேலையை கூட கடினமாக செய்திப்பாங்க, சிலவங்களோட ஊக்கம் குறைவாக இருக்கும், சில நேரத்தில் அவங்களோட பர்சனாலிட்டி ட்ரைட்ஸு அது எல்லாமே இருக்கும். ஸோ இது அந்த ட்ரைட்ஸில் குறைபாடுகள் இருக்கும். ஸோ இதெல்லாம் கூட அவங்களோட சோர்வுக்கு ஒரு காரணமாக அமையும். அது சோர்ஸ் ஆஃப் ஃபெட்டிக் இருக்குது. அப்புறம் இயற்கையாகவே அவங்களுக்கு எப்படி சோர்வு வருது அப்படின்னு சொன்னால், ஒரு வேளை ஆரோக்கிய குறைபாடு இருக்கும், அதனால் கூட சோர்வு ஏற்படும் அப்படின்லாம் நம்ம பார்க்க முடியும். ஸோ இது எந்த விதத்தில் சோர்வு வருது, இந்த சோர்வுலேருந்து வெளிவரது எப்படி, சோர்வை குறைச்சுட்டு ஊக்கத்தோட பணிபுரியறது எப்படி, அப்படி எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஃபெட்டிக் அப்படின்ற அந்த வார்த்தை எம்ப்ளாயீஸோட, அதாவது மனிதனோட தொடர்புடையது, அதாவது ஹியூமன் பவரில் தொடர்புடைய ஒரு விஷயம். அதனால் அந்த எம்ப்ளாயீஸோட வெல்ஃபேருக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அது சில பதிவுகளுக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னே பார்த்துருக்கோம். ஒர்க் கல்ச்சர் அப்படின்னா எப்படி வேலை செய்யணும், அந்த வேலை செய்கிற இடத்துல எப்படி இனிமையான ஒரு சூழலை உருவாக்கிக்கணும்னு. அப்போ அந்த இனிமையான சூழலை உருவாக்கிக்கிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற தொழிலாளர்களுடைய குணநலன்களுக்கும் தொழிலாளருடைய ஊக்கத்துக்கும் என்ன ஏற்பாடு செய்யணும், என்ன முயற்சியெல்லாம் நம்ம கைக்கொள்ளணும் அப்படின்றத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். முதல்ல அந்த ஃபெட்டிக் அப்படின்ற வார்த்தை இட் இஸ் ஹியூமன் கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கு ரிலேட்டடு. அவங்களோட ஒரு எம்ப்ளாயீஸ்க்கு இருக்கிற ஆட்டிடியூடு, அவங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ட்ரைனிங், அவங்களுக்கு அதுக்கு எதுக்கு ஏற்படுத்தியிருக்கிற ட்ரைனிங், அதாவது எப்படி அவங்களுக்கு அந்த தொழில் செய்கிறதுக்கு கிடைச்சக்கூடிய ஒரு வழிமுறைகள், அப்புறம் அவங்களோட மோட்டிவேஷன் லெவல், எப்படி வேலை செய்கிறதுக்கு விருப்பம் இருக்குது, அப்புறம் அவங்களுக்கு கிடைக்கிற அந்த தொழிலாளர்கள் செய்யும்போது தொழிலுக்கு நடுவில் கிடைக்கிற பிரேக் இருக்கே, அந்த பிரேக்கில் கிடைக்கிற ஒரு புத்துணர்வு, அது எல்லாத்தையும் சேர்ந்தது தான். சில சமயத்தில் நம்ம இன்பிட்வீன் பிரேக்ஸில் நம்மளுக்கு எதுவும் ட்ரிங்க்ஸ் கொடுக்குறோம், இல்லாட்டி போனால் ஒரு ஹெல்த் ட்ரிங்க் கொடுக்குறோம், இல்லாட்டி போனால் பீவரேஜஸ் எதனா சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னால், அது கூட தொழிலுக்கு நடுவில், வேலைக்கு நடுவில் ஒரு புத்துணர்வு தரும். ஒரு எவ்ரி டைம் ஒரு 11 மணிக்கு ஒரு டீ டைம், பிஸ்கட்ஸ் டைம் அப்படின்னா, அவங்க தொழிலாளர்கள் வேலை செய்யும் இடத்திலேயே என்ன ஒன்று கொடுப்பாங்க, தேநீர் அருந்துவதற்கு தருவாங்க. ஒரு ஸ்நாக்ஸோட கூடனா ஆளுக்கு 2 பிஸ்கட் தந்துட்டு போவாங்க சாப்பிட்றதுக்கு, அப்படிலாம் இருக்கும். ஆனால் அந்த ஆட்டிடியூட் ஆஃப் த எம்ப்ளாயி அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அவங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு எந்த அளவுக்கு விருப்பம் இருக்கு, எந்த அளவுக்கு அவங்களுக்கு விருப்பம் இருக்கிறதோட கூட சேர்ந்து புத்துணர்ச்சியோடு வேலை செய்கிறாங்க, ஒரு ஊக்கத்தோடு வேலை செய்கிறாங்க. அது கூட ஒருத்தரோட ஃபெட்டிக்கோட நிலைமை, சோர்வோட தீவிரத்தையும், சோர்வு எந்த நிலைமையில் அடிக்கடி வருது அப்படின்னு நம்ம பார்த்துக்க முடியும். முதல்ல சோர்வு வருதுன்னு சொன்னால், தொழிலாளர்களுக்கு தேவையான அளவில் உணவு பற்றாக்குறை இல்லாமல் எப்போவுமே போதுமான அளவுக்கு உணவு எடுத்துக்கொள்ளணும். அந்த எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு சத்தான உணவாக இருக்கணும். அவங்களுக்கு எதுவுமே சாப்பிடாம காலையிலேருந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுக்காமல் பஷ்னியாக ஒரு வேலையை செய்ய துவங்குறாங்க அப்படின்னா, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஆஃப்டர் 2.5 hours ஆர் 3 hours அதனால் என்ன ஆகும், அவங்களுக்கு சோர்வு ஏற்படும். சோர்வு ஏற்படுத்தினா அது அதோட எம்ப்ளாயீஸோட பர்ஃபார்மன்ஸ் அவுட்புட்டில் குறைபாடு இருக்கும். 1 மணி நேரத்துக்கு இத்தனை ஒரு கார்மெண்ட் ஃபேக்ட்ரின்னு வச்சுக்கோம், இத்தனை கார்மெண்ட் அவங்க தயார் பண்ணி அனுப்பியிருக்கணும், டெய்லரிங் ஏரியாவில் இத்தனை ட்ரெஸ்ஸு தயார் பண்ணியிருக்கணும், ஆர்கனைசிங் ஏரியாவில் இத்தனை கார்மெண்ட் என்ன பண்ணியிருக்கணும், அந்த ட்ரெஸ்ஸு தயார் பண்ண ட்ரெஸ் மெட்டீரியலை அவங்க ஆர்கனைஸ் பண்ணி பேக் பண்ணியிருக்கணும். அப்புறம் சிலதெல்லாம் காட்டனுக்குள்ளே கூட வச்சு பேக் பண்ணுற அளவுக்கு இட் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். ஒரு டெய்லரிங் ஏரியாலேருந்து பேக் பண்ணுற ஏரியா வரைக்கும் வரத்தில் எல்லா செக்மெண்ட்லேயும் எம்ப்ளாயீஸ் போதுமான அளவு ஊக்கத்தோடு இருந்தால் தான், சோர்வு குறைபாடு இல்லாமல் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த வேலையை கேட்டன் பண்ணுற வரைக்கும் பார்க்க முடியும். அதாவது பெட்டியில் அடைச்சி பேக் பண்ணுற வரைக்கும் அது சீரான அளவு போகும். இதில் எந்த செக்மெண்ட்டில் 2 எம்ப்ளாயீஸ்க்கோ ஒருத்தருக்கோ யாருக்கான ஒருத்தருக்கு ஊக்கம் குறைவாக இருக்குது, அவங்களோட ஆட்டிடியூடு வித்தியாசமாக இருக்குது, அவங்களுக்கு ரொம்ப சோர்வு அடிக்கடி வருது
அப்படின்னா இதில் எல்லாமே அந்த பேக்கிங் லெவல் வரைக்கும் இருக்கிற வேலையில் என்ன கொஞ்சம் தொய்வு ஏற்படும். ஸோ இந்த தொய்வு ஏற்படுறதுக்கு என்ன காரணம், சோர்ஸ் ஆஃப் ஃபெட்டிக் என்னெல்லாம், அப்புறம் ஃபெட்டிக் வந்து நேச்சர் ஆஃப் ஃபெட்டிக் எப்படி, அவங்களுக்கு சாப்பிடாம பஷ்னியாக கடந்து சோர்வு ஏற்படுறதா, இல்லை தொழில் விதமாக அவங்களுக்கு தொழில் வேகமாக செய்ய தெரியல அதனால் அவங்களுக்கு சோர்வு ஏற்படுறதா, இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற எம்ப்ளாயியோட கூட டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன் அதனால் அவங்களுக்கு சோர்வு ஏற்படுறதா, இல்லை வீட்டில் ஃபேமிலி ஃப்ரெண்டில் எதுவும் ப்ராப்ளம் அதனால் அவங்களுக்கு சோர்வு ஏற்படுறதான்னு பார்க்கணுன்னா த நேச்சர் ஆஃப் ஃபெட்டிக் எப்படி இருக்குது, த சோர்ஸ் ஆஃப் ஃபெட்டிக், அது ரெண்டுத்தையுமே நம்ம சீர் செய்தாலே அந்த ஃபேக்ட்ரி வந்து சிறப்பான அளவுக்கு வேலை செய்யும். சோர்ஸ் ஆஃப் ஃபெட்டிக்கும் எடுத்துடலாம், தட் இஸ் சில வேலை ஒர்க்கிங் கண்டிஷன் இப்போ ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, இனிமையாக இல்லை, ரொம்ப வசல்ட்ரியாக இருக்குது, இல்லை போனால் ஏர் வந்து ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் ஏர் இல்லை, அப்புறம் நேச்சுரல் லைட் கிடைக்காது, அப்புறம் வந்து கண்டிஷனிங் ஆஃப் ஏர் குறைவாக இருக்குது அப்படின்னா கூட அந்த என்ன பண்ணோம், நம்மளோட சோர்வுக்கு அது வழிவகுக்கும். அதனால் சோர்வு எப்படிப்பட்டது, எதன் மூலமாக சோர்வு தொழிலாளர்களை அணுகுகிறது, அவங்களுக்கே நேச்சர் ஆஃப் சோர்ஸ் எப்படி பார்க்கணும், அவங்களோட உணவு பற்றாக்குறை, உணவு குறைபாடு, இல்லை ஆரோக்கியத்தில் குறைபாடு அதனால் சோர்வு ஏற்படுறதா, இல்லை ஒர்க்கிங் கண்டிஷனில் எதுவும் ப்ராப்ளம் அதனால் சோர்வா, இல்லை ஆட்டிடியூட் ஆஃப் த எம்ப்ளாயி அவங்களோட ஒரு போக்கு, ஒரு மெத்தனமான போக்கு அதனால் சோர்வு ஏற்படுறதா அப்படின்னு பார்த்து ஒரு ஃபேக்டராக நம்ம நல்லிஃபை பண்ணினமான எல்லாத்தையும் என்ன பண்ணிடலாம், டேக்கிள் பண்ணி நார்மலைஸ் பண்ணிட்டா நிச்சயமாக பர்ஃபார்மன்ஸ் அவுட்புட்டில் ஒரு என்ன இருக்காது, ஸ்லக்கிஷ்னஸ் இருக்காது. அது இல்லாமல் அவங்க ஒரு ஊக்கத்தோடு வேலை செய்ய முடியும். எந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது அப்படின்றத அடுத்த பதிவில் பார்க்கலாம். இந்த ஃபெட்டிக்லேருந்து வெளியில் வந்தால் எம்ப்ளாயீஸோட பர்ஃபார்மன்ஸ் சிறப்பாக இருக்கும். முதல் விஷயம், எம்ப்ளாயீஸோட பர்ஃபார்மன்ஸ் சிறப்பாக இருந்தால் அந்த கம்பெனியோட ஓனர் இருக்காங்க இல்லையா, அதாவது முதலாளித்துவம் தொழிலாளித்துவம்னு ரெண்டு சொல்கிறோமே, அந்த முதலாளி என்ற சொல்லருக்கு ஓனர் ஆஃப் தி ஃபேக்ட்ரிக்கு நல்ல இன்கம் வரும். ஓனர் ஆஃப் தி அவருக்கு நல்ல இன்கம் வந்தால் அது எல்லாத்தையும் அவர் எம்ப்ளாயீஸோட ஷேர் பண்ணிப்பாங்க. பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் வில் பி ஷேர்டு வித் தி எம்ப்ளாயீஸ் அப்படின்னு ஒரு பிரின்சிபல் இருக்கிற ஃபவுண்டர் சேர்மனாக இருந்தால் அந்த கம்பெனியில் வேலை செய்கிறது அந்த தொழிலாளர்களோட மத்தியில் சிறப்பான ஊக்கத்தை தரும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ்.